இறைவன் எதுக்காக ஆன்மாவை படைக்கணும்? இந்த கேள்வி அவங்களுடைய மாணவி அந்த அம்மா கிட்ட கேட்டுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அதுக்கு பதில் தெரியல. பதில் தெரியாததால் நான் குருக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்னை கேட்டாங்க. அப்போ அந்த அவ்வளோ தூரத்தில் ஜெர்மன்லேருந்து அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. ஒரு கட்டுரையை எழுதிக்கிறாங்க. கடவுள்ன்றது இவ்வளோ நாள் என்னான்னு தெரியாத நாங்கள் மதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். மதத்தில் இருக்கிற மகானை தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தோம், கடவுளை வழிபாடலை. இப்போ நீங்கள் பேசும்போது தான் கடவுள் வழிபாட்டுக்கு வந்திருக்குறோம் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு அப்புறம் சொன்னேன். ஏம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கின, நீ இந்த கல்யாணம் பண்ணுற வயசு வர்றதுக்குள்ளே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல துன்பங்கள் அனுபவிக்கிறோம். ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே அவன் படிக்கணும், அவன் வேலை தேடணும், அவன் குடும்ப நற்ற ஆற்றல் வரணும். இவ்வளோ பிரச்சனைகளும் சந்தித்து வந்து தான் அதுக்குள்ளே அவன் எவ்வளோ துன்பங்கள் படணும். பட்டு ஒரு கல்யாணம் பண்ணான். அப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழணுன்னா ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். இந்த சிரமம் நமக்கு பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தை குட்டி பெற்றுக்காமல் இருக்கிறோமா? இல்லையே. நம்ம குழந்தை குட்டி பிறகுனால டாக்டர்கிட்ட 10 லட்சம் கொடுத்தாவது ஆராய்ச்சி பண்ணின்னுக்கிறோம். அதை அப்போது நம்ம இவ்வளோ துன்பங்களை பட்டு நம்ம அதை மறந்துட்டு நமக்கு ஒரு குழந்தை குட்டி போகணும், அவனும் அந்த துன்பத்தை படணும் தானே விட்டுருக்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1000 துன்பங்களை பட்டாலும் நாளைக்கு என் பேர் சொல்ல ஒரு புள்ள ஓணும், என்னுடைய வம்சம் வளர்கிறதுக்கு ஒரு வாரிசு ஓணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் அவன் கல்யாணம் பண்ணால் அவன் 4 குழந்தை குட்டி பெற்றுக்கிறான். சாதாரண இன்றைக்கி பிறந்த நாளைக்கு சாக போகிற மனிதனுக்கே இவ்வளோ அறிவுக்குதே, உலகத்தையே படைச்சிட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இறைவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? ஆன்மாவை படைக்கிறான். ஆன்மாவை படைக்கும்போது சுத்த பொருளாக படைக்கிறான் ஆன்மாவை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஆன்மாவிலேருந்து பிரிஞ்ச மனம் வந்தது. மனம் வந்ததால் உலக செயல் வந்தது. செயல் வந்ததால் நம்ம பல துன்பங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கிறோம். ஆனால் மாட்டிக்கினா விட நமக்கு ஒரு வம்சம் வேணுமேனு விரும்புகிறோம். அது மாதிரி சுத்த ஆன்மாவை படைத்த இறைவன் என்ன பண்ணுறான்? நம்மளை பற்றி பேசணுன்னா இன்னொரு பொருள் வேணும். அப்போ இன்னொரு பொருள் எது பொருள் பேசும்? உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இறைவனை பற்றி பேசுமானா பேசாது. அது அதனுடைய ஜீவனை பற்றி தான் பேசும். அது ஜீவன் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும், அதுதான் அதனுடைய செயல். இறைவன் இருக்கிறான்னா இல்லையா, இறைவனை பற்றி நம்ம பேசணுமா பேசக்கூடாதா தெரியாது. ஏன்னா அறிவு கம்மி. ஆனால் மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்லிங்கிறான். 6 அறிவு இல்லை மனிதனுக்கு, 6 அறிவுன்னு சொல்லும். 6 அறிவுன்னு சொல்லக்கூடிய மனிதன் சிந்திக்கிறான். நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படி வந்தோம், நம்ம தாயால் வந்தோம், நம்ம தகப்பனால், அந்த தாய் தகப்பன் எப்படி வந்தோம், தாய் தகப்பன் இன்னொரு தாய் தகப்பன், இப்படியே எங்கேருந்து வந்தான்னா இறைவன்லேருந்து வந்தான். இறைவன்லேருந்து இன்றைக்கி எண்ண முடியாத கோடி அளவுக்கு ஆகிட்டோம் பரிமாண வளர்ச்சிகள். இந்த பரிமாண வளர்ச்சிகளில் நம்ம முதன்மையாக சிந்திக்கிறது, நம்ம ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுன்னா கடவுளை ஒன்று திட்டுவோம், இல்லை ரொம்ப செல்லம் வந்துச்சுன்னா கடவுளை எனக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறானு வாழ்த்துவோம். இது ரெண்டுமே கடவுளை இணைக்காமல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் எந்த மதத்துக்காரனாக இருக்கட்டும், அவன் கிறிஸ்தவனாகட்டும் முஸ்லீமாகட்டும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கடவுளை இணைக்காமல் மனிதனுடைய வாழ்வே இல்லை. ஏதோ ஒரு கடவுளை இணைப்பான். இந்த கடவுளை தான் இணைக்கணும்ல. உலகத்தில் இருக்கிற கடவுள் எது எவன் கடவுள்னு சொன்னான்னா அதெல்லாம் அவன் இணைச்சி தான் வாழ முடியும். அப்படி வாழும்போது அந்த இறைவனுக்கு அது தெரியுது, நான் நம்மளை பற்றி பேசுறதுக்கும் ஒரு உருவம் இருக்குது, ஒரு உயிர் இருக்குது, ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ற. அப்போ இறைவனை வளர்ச்சி அடையணுன்னா மனிதனை படைக்கணும். அதுக்காக ஆன்மாவை படைத்தான் இறைவன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சாமி இது எனக்கு தெரியாமல் போச்சு, நல்ல அறிவுரை சொன்னீங்க, நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்தியை நம்ம உணராமல் தான் நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கினுக்கிறோம். நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா பொண்டாட்டி பிள்ளைக்குட்டியை காப்பாற்றணும், தாய் தகப்பனை காப்பாற்றணும். ஆனால் தெய்வத்தை விட்டுடக்கூடாது. எந்த நிலையிலையும் தெய்வத்தை விட்டுவிடாது. நான் போனேங்க கடவுளை கும்பிட்டேங்க கோயிலில். எப்போ கும்பிட்ட? நீ சிலையை தானே கும்பிட்ட, கடவுளை கும்பிட தெரியலையே உனக்கு. கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் பிரம்மசூத்திர குழு. இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் சிலைகளை வழிபட்டு வந்தீங்க. இப்போ நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது.
அந்த உயிரை நம்மளால் அறிய முடியல. அறிய முடியாதால் நமக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உயிர் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம இருக்க மாட்டோம். அது மாதிரி அறிய முடியாத கடவுளை நமக்கு அறிகிற சக்தி இல்லை. அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிகிற சக்தி நமக்கு இல்லை. ஆனால் மகான்கள் அறிஞ்சிருக்கிறான். அதே மாதிரி மனிதனும் தன் உயிரை அறிஞ்சவனும் உண்டு. தன் உயிரை அறியறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறோம். எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த வேதமாக இருந்தாலும் எல்லாரும் தன்னை உணராத ஒரு தெய்வ வழிபாடு எதுவுமே கிடையாது. வேம்பண்ணா அழகாக சொல்லுவார், தன்னை தான் உணராமல் தாரகம் வெளியாக்குமோன்னு. புக்குங்களை வச்சுக்கின்னு படித்து எதை சொன்னாலும் அது அந்த வேத நூலை கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரைடா, தெய்வம் மனிதனுக்குள்ளே இருக்கிறான், தேடி எடுடான்னு. அப்படிப்பட்ட வேத நூலில் கடவுளை பற்றிக்கிறத தவிர எந்த வேத நூலை படித்தும் ஞானி ஆகவே முடியாது. உன்னை நீ தேடும்போது தான் நீ ஞானியாகும். அதனால தான் நான் சொல்கிறது, கடவுளை தேடாதீங்க, முதல்ல உங்களை தேடுங்கன்றது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் கடவுள் யாருன்னு தெரியும். உங்களை யாருன்னு தெரியாத வரைக்கும் கடவுளை, அது எந்த மதத்து மனுஷனாக இருந்தாலும் சரி, அதுதான் முடிவு. அப்படிப்பட்ட முடிவான நிலையே கொஞ்ச நாள் பக்தி தேவை. சர்ச்சு போகணும், மசூதி போகணும், இந்து கோயில்கள் போகணும், எல்லாம் தேவை. அது வளர்ச்சி, மனசில் ஒரு நம்மளோட உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு உணர்றதுக்கு தேவைப்படுது. ஆனால் அதுவே முடிவு வேறு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உணர்த்துகிற கடவுள் யார்? அதை நான் அறியவனவா? நான் மனிதனாச்சே, அறிவு மனிதனாச்சே, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தனக்குள்ளவே தேடி தன்னை பார்க்கறது தான் மோட்சம், முக்தி. அப்படி தன்னை பார்க்குற நிலையை தான் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கிக்கும் போது அவனுக்கு தன்னென்ற ஒரு தைரியம் வருது. யாரும் தேவைடா, கடவுளுக்கு என்னை காப்பாற்றணும். எந்த மாதிரியான தள்ளாட்டத்தில், எந்த மாதிரியான குழப்பத்துங்களுக்கும் அவன் ஈடுபட மாட்டான். பாடங்களை நல்லா பண்ணிங்கன்னா அதனுடைய நிச்சய பலன்கள் உண்டு. பாடம் பண்ணாத உபதேசம் வாங்கிறதால ஒரு பலனும் கிடையாது. எல்லாருக்குமே சொல்கிறேன், உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் நல்லா பாடம் பண்ணுங்க, அதனுடைய பலனை அனுபவிங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற அறிவுரை. சார், இன்னொரு கேள்வி. இந்த சித்தர் சமாதின்னு சொல்கிறாங்க, அது மலேசியாலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த சித்தர் சமாதியில் போய் நம்ம வழிபடுறது முறையான விஷயமா? அது வழிபட்டால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும்? சித்தருக்கு சமாதி எங்கேயுமே கிடையாது. சும்மா நான் கண்டவன் சேர்த்து போந்து பட்சத்துறதெல்லாம் சித்தர் சமாதி ஆகிடும். ஏன்னா சித்தனுக்கு உடலே அழியலை. இப்போ நான் செத்து போகிறேன், என்னுடைய உடல் அழியுது, அதுக்கு ஒரு சமாதி தேவைப்படுது, இந்த கட்டி வச்சுக்கிறேன். ஆனால் சித்தனுக்கு அவனுடைய உடல் அழியலை. அழியாதால் அவனுக்கு சமாதி கிடையாது. ஜனங்க ஏமாளித்தனமாக சொல்லிடுது. ஞானிகளுக்கு சமாதி உண்டு, மகான்களுக்கு சமாதி உண்டு. ஆனால் சித்தர்களுக்கு சமாதி கிடையாது. சித்தர்கள் மனிதனோட உறவாடுறவன் கிடையாது. அவன் மனிதனை விட்டு தனித்து உறவாடுறவன். அவனுக்கும் இறைவனுக்கும் தான் உறவு. இந்த மனிதனுக்கும் சித்தனுக்கும் உறவு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அவன் எழுதி வச்சுட்டு போயிடறான். அந்த சமாதிகள், மகான்கள் சமாதிக்கு போகிறதால நல்ல காரியங்கள் நடக்கும். எப்படி நடக்கும்னா, அவங்க போன பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு யோகத்தில் இருக்கிறோம், அந்த யோகத்தில் இருக்கிறவன் சமாதியில் போய் தியானம் பண்ணோன்னா அவனுக்கு நடக்கும். ஒன்றுமே தெரியாத கோயில் சுற்றுற மாதிரி சுற்றுறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. காரணம்னா, நீ என்ன பாஷை பேசுகிறியோ அந்த பாஷை எனக்கு புரிஞ்சால் தானே நான் என்ன பண்ண முடியும். நீ எனக்கு புரியாத பாஷை பேசுனா நான் என்ன உதவி பண்ண முடியும் உனக்கு? இந்த சமாதின்றது அப்படிப்பட்டது. சமாதிக்கு போகிறது தவறு இல்லை, மகான்களை வழிபடுறது தவறு இல்லை. ஏன்னா எல்லா மகானும் ஒரே பொருள், அந்த பேரொளி சிவத்தை நோக்கி போனவங்க தான். அதனால் அவங்கள வேற்றுமையே கிடையாது. நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது. அந்த வேற்றுமையை நம்ம கலைஞ்சிட்டோம்னா அவங்க எல்லாரும் ஒன்று தான்றதை நம்ம உணர்ந்துடுவோம். அதனால் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிறோம். அதனால் சித்தர்கள் சமாதி அப்படின்றது இல்லை, மகான்கள் சமாதி நிறைய உண்டு. அந்த மகான்கள் சமாதிக்கு போகிறதால உனக்கு பல நன்மைகளும் உண்டு. ஆனால் கொஞ்சம் வழி தெரிஞ்சு போனால் இன்னும் பலன் உண்டு. சொல்லும் சாமி, இந்த பாவக்கர்மம்னா என்ன? பாவக்கர்மம்னா என்ன? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, கை காலெலாம் நல்லா இருக்குது, நல்ல வசதியாக வாங்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தர் கை வரல,
ஒருத்தர் கால் வரல, ஒருத்தரால் நடக்க முடியல, அவங்கள பார்த்து கேலி பண்ணுறீங்க. இது உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கும், அடுத்த பிரிவில் அதை விட மோசமாக இருப்பீங்க நீங்கள். யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது, யாரையுமே உயர்த்தி பேசணும். எப்போ ஒருத்தனை உயர்த்தி பேசுகிறோமோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்தி பேசுவோம். அந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. மனிதன் அது மட்டும் இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அதை மட்டும் நல்லவனாக இருக்கணும். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர பாவக்கர்மாக்கள் 3 விதமான பாவக்கர்மாக்கள். ஒரு தாய் கணவனுக்கு தெரியாத, வீட்டுக்கு தெரியாத பாவம் பண்ணிடுறான். அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணுறா, பின்னாடியும் பண்ணுறா. அதே மாதிரி ஒரு தந்தை மனைவிக்கு தெரியாமல், தாய் தப்பனுக்கு தெரியாமல் அவன் தீமைகளை செய்கிறான். இது 2ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச பாவத்தை நான் பண்ணிக்கினேன். இப்போ 3 விதமான பாவங்கள் மனிதனை சூழ்ந்துச்சு. இதுதான் மும்மலம்ன்றது. இந்த 3 விதமான பாவம் மும்மலம்னு சொல்கிறோம். அதுதான் இந்த மும்மலத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது அப்படின்னா, எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம பண்ணி இந்த பாவத்தை சுமக்கிறோமோ அதே உலகத்தில் புண்ணியத்தை பண்ணி அழிச்சிடணும். ஒரு பொருள் சேர்ந்துச்சு நம்மக்கிட்ட, அந்த பொருள் அழிச்சிடணும். நம்ம அதை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போட்டு அழிச்சிடணும். அப்போ உலகத்திலேருந்து தான் எடுத்தோம் நம்ம. அதை உலகத்திலே எப்படி அழிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்கு பசியில் இருக்கிறான், சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அவன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான், இந்த புண்ணியமாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருப்பா, பசியாக இருக்குப்பா. இந்த வார்த்தை அந்த பாவத்தை அழிக்கும். அப்போது செயல்கள் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால்தான் அது அழியும். செயல்கள் இல்லாத மேலே 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 நம்ம சேர்த்துக்கணும், பணம் வேணும், பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும்னு சேர்க்கும்போது பாவம் வம்சத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கினே இருக்கும். அது அழிக்கணும்னா இதுதான் வழி. இப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன், நல்ல எண்ணத்தோட காரியம் செய்கிறேன், ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சிடுது. அது பாவமாக எனக்கு செய்யணும் இல்லை. மனிதன் ஒவ்வொரு செயலுமே நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறான். திருட போகிறானே அவங்க கூட நல்ல எண்ணத்தில் தான், பரவாயில்ல அவங்கள்ட்ட பொருள் நிறைய இருக்குது, அதில் நமக்கு கொஞ்சம் கட்சா பரவாயில்ல, நல்ல எண்ணம் தான். ஒருத்தனை போய் கத்தி எடுத்து குத்துறான், அவன் ஊர்லேயே இருக்கக்கூடாது, அவன் ரொம்ப கெட்டவனாக்குறான், நல்ல எண்ணம் தான். இந்த நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நம்மளாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையான நல்ல எண்ணத்துக்கு நம்ம போகணுமானா இல்லை. அதனால் விளைவுகள் மாறி போகுது. அதனால் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ, நான் இதை செய்கிறேன், நல்லதானா நடக்கட்டும், கெட்டதானா நடக்கட்டும் அப்படின்னு போகிறேன். நான் நல்ல எண்ணம், இதில் சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்தாங்க, நான் பாவமே பண்ணலை, நீ சொல்ல பக்கத்து வீட்டுக்கார் சொல்லுன்னு. ஏன்னா எவனவன் நான் பாவம் பண்ணேன்னு சொல்லுவேன் நான். அதனால் ஒவ்வொருத்தருமே நான் நல்ல எண்ணம் தாங்க நடக்கிறேன், 4 பேருக்கு நல்லதாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதில் உண்மை இருக்காது. உண்மை இருக்கணும்னா அடுத்தவன் சொல்லணும், அவர் மாதிரி ஆள் கிடையாதுங்க, அவர் நல்ல உதவி செய்கிறாருங்க, எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச அளவு செய்கிறாருங்க. இந்த இப்போ காலையில் ஒரு கல்யாணம் பண்ணும் முடியாதவங்க, ஆனால் அவங்களே செய்திருந்தால் கூட அது மாதிரி செய்திருக்க முடியாது. ஒரு சண்டை சச்சரவு, ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல். ஆனால் நம்ம செய்தோம். போன மாதம் பௌர்ணமிக்கு சொன்னேன், இந்த மாதம் பௌர்ணமி கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு. எனக்கு அந்த 1.5 லட்சம் பெரிய விஷயமே இல்லை, அந்த ஃபங்க்ஷன் அழகாக முடிஞ்சது பாரு, அதுதான் பெரிய விஷயம். இதுதான் நல்ல எண்ணம், அது நல்லா நடக்கணும். ஆனால் நான் 1.5 லட்சம் செலவு பண்ணேன், எனக்கு 2 லட்சம் ஆகுதுன்னா நல்ல எண்ணம் கிடையாது. அது அந்த மாதிரி பிரிக்கணும் அதை. ஏன்னா மனசில் 6 விதமான எண்ணங்கள் இருக்குது. ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள 6 விதமான எண்ணங்கள் இருக்குது, 9 விதமான செல்கள் இருக்குது. இத்தனையும் அதில் சீராக இயங்கினா தான் நம்ம நல்லவனாகவே இருக்கும். சொல்லும் சார். இப்போ எண்ணங்கள், அதே சமயம் உணர்ச்சிகள், எண்ணங்களும் உணர்ச்சிகளும். இப்போ எனக்கு ஒரு எண்ணம் வருது, நான் போய் திருட போகிறேன்னு, ஆனால் நான் திருடலை, போய்
எண்ணம் தான் வருது. அது வந்து பாவமாக வருமா? எண்ணம் வர்றது பாவம் இல்லை, செயலாண்ட போகும்போது தான் பாவம் வரும். ஏன்னா மற்ற உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது. அதுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் அடிச்சு சாப்பிடுது, எப்போல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்குதோ அப்போல்லாம் எடுத்து வச்சுக்குது. இதுக்கு அடிப்படை என்னன்னா எண்ணம். ஆனால் எண்ணத்தோட செயல் சேரும்போது தான் மனமாக மாறுது. அப்போது அந்த மாதிரி மனமாக மாறும்போது தான் வீடு கட்டணும், எடுத்து வச்சுக்கணும், என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் பிள்ளைக்கு ஒன்றும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உலக செயல் செய்துன்னு கூட. அது உலக செயல் செய்யல, தனக்கு என்ன தேவையோ அதோடு போகுது. நம்மளே மீறி இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நம்ம மட்டும் அனுபவிக்கல, அதை நம்ம பேரன் வந்து அனுபவிக்க போகிறோம். அப்போ பேரன் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வந்தது. சரி, எண்ணம் வந்தது, எண்ணத்தோடு செய்தோம்னா செயல் வந்தது, செயல் வந்ததால் இருப்பு வந்தது. அதனால் எண்ணங்களை எப்பவுமே நல்ல எண்ணங்களை வளர்க்கணும். செயல்கள் உலகத்தில் நல்ல செயல்களை செய்யணும். இதுதான் ஆன்மீகம். இப்போ நம்மளோட முன்னோர்கள், என்னோட முன்னோர்களாக இருக்கலாம், இல்லை என்னோட தாய் தந்தையாக இருக்கலாம், அவங்க செஞ்ச பாவம் வந்து என்ன வந்து சேரும்? உன்னை வந்து சேரதா. இப்போ அவங்க வீட்டு ஒரு 10 லட்ச ரூபா சொத்து இருந்ததுன்னா நீ அப்பா அம்மா பாவம் பண்ணியிருப்பாங்க, அந்த சொத்து எனக்கு வேணாம்னு சொல்லுவியா? சொல்ல முடியுமா? கத்தி எடுத்துன்னு போய் பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டுறதுக்கு, அந்த சொத்து எங்கள் அப்பா சம்பாதிச்சதானு. அப்போ உங்கள் அப்பா சம்பாதிச்ச பாவம் உனக்கு தானே. அதனால் பாவ புண்ணியம் வந்துடுச்சு, அப்பாவால் வந்ததோ அம்மாவால் வந்ததோ இல்லை உன்னால் வந்ததோ, அதை அழிக்க வழி தேடுங்க. அது கூட கூட்டு சேர்க்காதீங்க, அதுதான் முக்கியம். சார், இந்த பதி பசு பாசம் சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன? பதி பசு பாசம்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன? பதின்னா கடவுள் இருக்கிற இடம், அது சுழுமுனை. பசுன்னா உடல், பாசம்னா மனசு. இது மூணும் சேர்ந்தது தான் மனுஷன். அப்போ பதின்னா கடவுள் வாழற இடம். அதனால தான் இந்து மதத்தில் கட்டாயமாக குங்கமோ விபூதியோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல வைக்கணும். அதனால் இதுக்கு பேர் பதி, கடவுள் வாழற இடம் பதி. இப்போ கணவனுக்கு மனைவி கிட்ட சொல்லுவோம் பதிபக்தி அப்படின்னுவாங்க. பதிபக்தின்னா என்னது? அது பதிபக்தின்னா என்னது? கணவனை கடவுளாக நினைக்கும் போது பதிபக்தின்னு பேர். அது அதே மாதிரி நம்ம பூர்வ மையத்தில் தான் கடவுள் இருக்குது, ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு தான் பொட்டு வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம், விபூதி வைக்கிறோம். ஏதோ ஒன்று உன் கை அங்கே பட்டு அந்த உணர்வு உண்டாகிக்கினே இருக்கணும். அன்னாடம் இந்த பொட்டு வைக்கிறதால ஒன்றும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உன்னுடைய கை சும்மா போகாது அங்கே. அப்போ ஒரு திருநீர் இடும்போது, ஒரு குங்குமம் இடும்போது, ஒரு பொட்டு இடும்போது இங்கே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக போகும்போது அந்த உணர்வு உண்டாகும். அந்த உணர்வு உண்டாகும் போது நீ சராசரி மனுஷனாக வாழ்வேன், இல்லைன்னா கோவப்படுவேன், இல்லைன்னா அழுவ ஆரம்பிப்பேன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்ந்தது சொல்லு. இன்னொரு கேள்வி சார், ஆத்மா என்ன, ஜீவன் என்ன, ரெண்டுமே ஒன்றா? ஆத்மா ஜீவன், ஜீவன் வேறு, ஆத்மா வேறு. ஜீவன்ன்றது பிந்து. மூலாதாரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிந்து இருக்குது. அதுதான் ஸ்தூல விந்துன்னு பேர். அதுக்கு பேர் விந்து, அதுக்கு பேர் ஜீவன். அதே நேரத்தில் இதுக்கு பேர் மூச்சு, இதுக்கு பேர் உயிர். இதுக்கு மேலே இருக்கிற பொருளுக்கு பேர் ஆன்மா. அது எப்படி இருக்குதுன்னா ஒளியும் ஓசையுமா இருக்குது அது. அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்து தான் இயங்குது. இந்த முப்பொருளுடைய தன்மை என்னன்னா, மூலாதாரத்தில் இருக்கிற விந்துக்கு அகாரம்னு பேர். இந்த வயிற்றில் இருந்து உருவாகிற பிராண காற்றுக்கு மகாரம்னு பேர். இந்த உச்சியில் இருக்கிறதுக்கு பேர் உகாரம்னு பேர். இந்த 3 பொருளும் சேர்ந்து தான் நம்மளை இயங்குது, அகார உகார மகாரம். அதே மாதிரி காலிலேருந்து தலை வரைக்கும் தலை, இந்த 3 பொருள் சேர்ந்து தான் இயங்குது நமக்கு.
சொல்லு. இப்போ முக்தி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார் முக்தினா? முக்தின்னா திருப்பி பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். முக்தி எப்போ அடையும்? மனம் அழிஞ்சிடணும். மனம் இல்லை. மனம் அழிஞ்சவனுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? இப்போ மனசு இருந்தால் தான் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், மனசு இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட போகிறோம், மனசு இருந்தால் தான் வீட்டுக்கு போக போகிறோம். அப்போது மனமே இல்லாதவனுக்கு இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ மனம் இல்லாதவன் கடவுளோடு சேரும்போது முக்தி மோட்சம் அடைஞ்சான் அப்படின்னு பேர். இதுக்கு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். தலையில் சிவபெருமானுங்கிறார், இடுப்பில் சக்தி இருக்கிறார். ஒரு மனிதன் பார்த்தா தெரிஞ்சதுன்னா வெளிச்சம், ஒரு மனிதன் ஒரு பொருளை பார்த்தா தெரியலன்னா இருட்டு. அப்போது இந்த மூலாதாரத்தில் இந்த இருட்டு பகுதியில் அந்த விந்து இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் போய் நான் மீடியாவில் சொல்லின்னுக்கிறேன், அது என்ன ஆக போதோ தெரியல, வேடிக்கை. அந்த விந்து சுற்றி கீழ்ப்பக்கமாக பார்த்துக்கின்னு உட்காந்துங்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஆசனத்துக்கு மேலே 2 விரல் மேலே, கருப்பைக்கு 2 விரல் கீழே, 2க்கும் இடையில் அது நிற்கிது. இதை இந்த யோக முறையில் இந்த மூச்சு ஏற்றும் போய் அதுக்கு சூடை தட்டி 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 அது தலையில் அது இப்படி இருந்ததை இப்படி திருப்பணும். இப்படி திருப்பும்போது என்ன ஆகுதுன்னா, நீயும் மூச்சுங்கிற, அதுவும் மூச்சுங்குது. ஆனால் அது கீழே இருந்ததுன்னா நீ தூங்குவ, அது மூச்சு நிற்கும், அது மூச்சு நிற்கும், நீ தூங்குவ. இது ரெண்டும் நடக்கும் அந்த இடத்துல. அப்போது இதை எடுத்துன்னு மேலே வரணும். அதனால சொல்கிறார், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலே என்றார். கண் தெரியாத உட்கார்ந்தாரான் சிவபெருமான். இந்தம்மா கன்னி பொண்ணான். மேலே போனவொன்னு அவர் கண்ணு வந்துடுச்சான். கண்ணு வந்தவொடனே அந்தம்மா மயக்கி கல்யாணம் பண்ணிக்கினாராம். ஆனால் பிரிஞ்சு போய் இவ்வளோ காலமாக பிரிஞ்சு போய் இந்த கணவன் மனைவி சேர்ந்துருக்கும்போது இந்த சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை விடுவாங்களா? அந்த மகனை தனக்குள்ளே இணைக்கிறது தான் முக்தி மோட்சம். இப்போ அவையாரை சேர்த்துக்கினாங்க, காரைக்கால் அம்மையாரை சேர்த்துக்கினாங்க, அப்பரை சேர்த்துக்கினாங்க, ஞான சம்பந்தரை சேர்த்துக்கினாங்க. இதெல்லாம் எப்படி? முக்தி. இறைவனோட கலந்தவங்க பேர் முக்தி. இறைவனை விட்டு உலகத்திலோட வாழறவங்க பேர் அஞ்ஞானி. ரெண்டு தான் நடக்கும். ஓகே, இன்னொரு சார், இந்த ஜாதகம் சொல்கிறாங்களே, இந்த ஜாதகம் இந்த பிளானட் இப்படி இருக்கும்போது நீ பிறந்தனா அப்படி இருப்ப. ஸோ இது வந்து விதியா? இதை மாற்ற முடியுமா? ஃபுல்லாக ஏமாத்துறது. அந்த ஜாதகம் பார்த்தாலாம் எவனுக்கு ஒன்று. ஜாதகம் பார்த்து எல்லாருக்கும் நல்லா இருந்தாலும் ஏழையே இருக்க மாட்டாங்க உலகத்தில். ஜாதகம் பார்த்து எல்லாம் நடந்ததுன்னா சாவே இருக்காது உலகத்தில். ஜாதகம் பார்த்து எல்லாம் நடந்ததுன்னா ஒரு கனவு மனைவி கூட பிரிஞ்சு இருக்க மாட்டான். அது ஒரு தொழில், அவன் அதை செய்கிறான். நீ அவனை தேடும் போதே அவன் கணக்கு போடுறான். உன்னை சரியான பார்ட்டி ஒன்று வருது, போடு காவத்தை அப்படின்னு. ஏன்னா ஜாதகம் பார்த்த காலம் உண்டு. அவங்க எப்படின்னா ஞானத்தோடு ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையே பொய்யாவாது. அப்போ அவங்க சொன்னதும் எழுதுனதும் நடந்தது. இன்றைக்கி எல்லாம் காசு கோசம். கம்ப்யூட்டரில் வந்துடுச்ச ஜாதகம், அப்புறம் எங்கேருந்து பேப்பரில் வந்துடுச்ச ஜாதகம், அதில் எங்கே உண்மை இருக்குது? ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா 100 பேருக்கு பொருந்துது, ஆனால் 100 பேர் பிச்சைக்காரனாக தாங்கிறான். அதனால் நான் ஜாதகத்தை எப்போவுமே நம்புறதே கிடையாது. நான் நம்புறது என்ன நம்புவேன், கடவுளை நம்புவேன். இந்த பூமியில் நான் வாழற வரைக்கும் என் வேலை அதுதான். சாமி ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் கோவிந்தம்மா சாமி. எங்கேருந்து வரீங்க? நான் குராம்பேட்டிலேருந்து வரேன் சாமி. சொல்லுங்கம்மா. சாமி, ஆன்மீகத்தில் மகானை பற்றியும் ஞானிகளை பற்றியும் பேசுகிற தகுதி ஏதாவது தேவையா சாமி? கண்டிப்பாக வேணுமா.
அதனால தான் ஐயாவை பற்றி ஐயா கிட்ட வந்து வேற வாழ்க்கை தனக்கு தெரியாத சந்தேகங்கள்லாம் கேட்கும்போது ஐயா தெளிவாக பதில் சொல்லுவார். ஆனால் சாமி அந்த மகானை பற்றி இந்த மகானை பற்றி ஏதோ சொல்லுங்கள் சாமின்னா அவங்களெல்லாம் பற்றி பேசக்கூடிய தகுதி நமக்கு இல்லை கேட்கலையா? அப்படின்னு தெளிவாகவே சொல்லுவார். சில மகான்களை பற்றி நாம் பேசக்கூடாதுன்னு. ஆனால் மகான்களை பற்றி நாம் பேசலைன்னா யார் பேசுவா? அப்போ யாரை பேசக்கூடாதுன்னா மகான்களோட நிலையை உணராத மனுஷன் மகானை பற்றி பேசக்கூடாது. அவங்களோட உயரம், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ஞானம், எதுக்காக வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்ற உண்மையை தெரிஞ்ச ஒரு மகான், அதை பற்றி தெரிஞ்சவங்க அவங்கள பற்றி பேசலாமே தவிர ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரோட்டில் போகிறோம், யாரோ பேசிக்கிறாங்க, சரி அவர்கிட்ட போய் 4 வார்த்தை கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மகானை பற்றி தெரிஞ்சிக்காதீங்க. ஆத்மார்த்தமாக அவரோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு அந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு என்ன தேவையோ அதை என்னால் எடுக்க முடியும்னா அப்போ நீ கேட்டு தெரிஞ்சுக்க. ஏதோ மேம்போக்காக கேட்டோம்னா அதெல்லாம் நம்ம பேசக்கூடிய தகுதியே இல்லை. புரியுதுங்களா? அப்போது யார் பேசணும் அப்படின்னா அந்த உணர்வோடு யாரெல்லாம் ஒன்றி போவாங்களோ. ஒரு மகான்கிட்ட பேசக்கூடிய நிலைமை சாதாரண மனுஷனுக்கு கிடைக்காது. ஒரு சமாதியில் போய் 1000 பேர் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, எல்லாருக்கும் அந்த மகான் பதில் சொல்லுவாரான்னா பதில் சொல்ல மாட்டார். ஆனால் அந்த மகானோட பரிபக்குவ நிலையை யாராவது உணர முடியும், அந்த சக்தியை யாராவது கிரகிக்க முடியும்னா அவங்கக்கிட்ட அந்த மகான் பேசுவார். அது மற்றவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி வாய்மொழியாக கேட்காது. உள்ளத்துள்ள அந்த மகானோட ஒளி அவங்களுக்கு உணர்த்தும். அவங்க அந்த வேலையை, அந்த மகானோட பெருமையை அவங்க பேசுவாங்க. சராசரி மனிதர்கள் அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு வேணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒரு ஒழுங்கு வேணும். செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், சைலண்ட்டாக இருங்கன்றாங்க. ஒரு கோவிலுக்கு போனோம்னா ஒரு சுத்தபத்தமாக போகணும். உடலையாச்சு மனசை கழுவுதெல்லாம் அப்புறம் மனசை கழுவிட்டு தான் கோயிலுக்கு வரணும்னா இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கே போக முடியாது. எல்லா கோயிலும் காலியாக தான் இருக்கும். அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால் குறைஞ்சபட்சம் உடலையாவது சுத்தம் பண்ணிட்டு போகும். ஏன்பா உடலை ஏன் சுத்தம் பண்ண சொல்கிறாங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளையே உன்னால் சுத்தம் பண்ண முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத மனசை எப்படி சுத்தம் பண்ணுவ? அப்போ முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நீ சுத்தம் பண்ணி போக 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 அது உள்முகமாக உனக்கு சில விஷயங்களை உணர்த்தி, இந்த உடல் மட்டும் பத்தாதுப்பா, உடலோடு சேர்த்து இந்த மனசையும் நான் சுத்தம் பண்ணால் மட்டும்தான் இறைவன் என்னை பார்ப்பான்ற பரிபக்குவ நிலை இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நமக்கு மனசு உணர்த்தும். அப்போ இது படிப்படிப்படியான ஒரு நிலை. இது பொதுவாக எல்லாரும் பேசுறது வீணான வேலையாக போயிடும். அதை உணர்ந்தவங்க இல்லை உணர்ந்து வேணும்னு அதை கேட்குறவங்க, சாமி இந்த நிலை எப்படிப்பட்ட நிலைன்னு உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. சரிங்களா? சரி. ஆத்மனங்க சாமி. ஆத்மானங்கம்மா. மதுரை சோமசுந்தரம் சாமி. சொல்லுப்பா. இது கான்சியஸுக்கும் சப்கான்சியஸுக்கும் என்ன சாமி வித்தியாசம்? கான்சியஸ்னா என்ன? விழிப்பாக இருக்கிறது. சப்கான்சியஸ்னா என்ன? ஆழ் மனசில் இருக்குது. நாம் எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்த்துக்கின்னு போயிடுவோம். இது கான்சியஸாக இருக்கிறோம். ஆனால் சப்கான்சியஸ்ன்றது நீ பார்த்துட்டு நீ மறந்துடுவ, ஆனால் அங்கே உள்ள ரெக்கார்ட் ஆகிடும். அது என்ன பண்ணோம்? இப்போ நிறைய பேர் பாடம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, சாமி இதெல்லாம் நான் என்றைக்கோ குழி தோண்டி புதைச்சிட்டேன், இப்போ என்னன்னு தெரியல அதெல்லாம் புதையலாக வருது எனக்கு. இதெல்லாம் நான் மறந்து போய் எவ்வளோ காலம் ஆச்சு, இப்போ எல்லாம் வருதுன்றாங்க. அப்போ இது வரைக்கும் வராத விஷயம் இப்போ எங்கே இருந்ததுன்னா அது சப்கான்ஷியஸில் இருந்தது, ஆழ் மனசில் இருக்குது. கேட்டுக்கப்பா. அது எல்லாம் உள்ளே போய் தங்கிடும். நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் பார்க்கக்கூடிய, நான் அனுபவிக்கிற எல்லாமே அங்கே போய் தங்கிடும். இப்போ அதுதான் அடிமனசில் இருக்கிறது வரைக்கும். இப்போ ஐயா என்ன பண்ணுறாரு, பாடத்தின் மூலிமா வெளியே 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 ஏற்றின்னு தள்ளினேங்கிறார். இது வந்து 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 ஒரு நாள் சுத்தமாக ஆகிடும், ஒன்றுமே இல்லாமல் ட்ரை ஆகிடும். அப்படி ஆனால் தான் வெறும் மனமாக நிற்கும். அப்போ தான் அறிவு வேலை செய்யும். இல்லைன்னா இங்கே இருக்கிற குப்பையே வாசனை வருமே தவிர அதை தாண்டி நம்மளால் போகவே முடியாது. அப்போது சப்கான்ஷியஸ்னால் ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்கள். அந்த ஆழ் மனசில் போகிற அளவுக்கு நம்ம சிந்திக்கணும். எல்லாத்தையுமே மேலோட்டமாக பார்க்குறோம். குருவை கூட மேலோட்டமாக தான் பார்க்குறோம். குருவை ஆழமாக போய் யாரும் பார்க்கல. அவரோட ஆழம் எதுவும் தெரிஞ்சதுன்னா நம்ம பார்க்குற விதமே வேறு, கிட்டே போக மாட்டோம். ஐயா சொன்ன மாதிரி தான், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமுன்ற மாதிரி. இது எப்போ தெரியும்னா நம்ம ஆழமாக சிந்திக்கும் போது தான் தெரியும், ஆழமாக உணரும் போது தான் தெரியும்.
இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. அப்போ ஆழ்மன சக்தி இருக்குது நமக்கு, அதை நம்ம கைவசப்படுத்தணும். அதுக்கு என்ன பாடம்? அதுக்கு நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கு. ஆமாம், இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஆசிரமத்தில் இருக்குல்ல சாமி. 1000 பேருக்கு 1000 விஷயம் இருக்குது. உனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு விஷயம், இப்படி மனசு வெளியே தெரியுது. அதெல்லாம் கட்டி போடணும்னா நமக்கு ஒரு பயிற்சி கண்டிப்பாக வேணும். இது வார்த்தையால் நீ இப்படி இருப்பானா இருக்க முடியாது. ஆனால் பயிற்சி இருந்ததுன்னா மனசு அப்படி இருக்குன்னா இருக்கும். சரியா? நல்லது. வணக்கம்யா. ஆத்மானம்மா, ஆன்மீகத்தின் உண்மையான பூஜை என்பது என்னய்யா? முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கோயிலுக்கு போகிறதுனாலையோ குளத்துக்கு போகிறதுனாலையோ அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை, அது ஒரு பக்தி. ஆன்மீகன்றது இந்த பக்தியிலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி. அதில் பூஜை எப்படி வரும்னு சொன்னால் அது எல்லாமே உள்முகமாக நாம் பண்ணக்கூடிய பூஜை. பக்தியில் இருந்தோம், பக்தியில் இருக்கிற வரைக்கும் இறைவன் எப்பவுமே வெளியே தான் இருப்பான். ஏன்னா எதிரில் இருந்து பார்த்தால் மட்டும்தான் எனக்கு பக்தியே வரும், அப்போ தான் எனக்கு கண்ணீர் வரும், அப்போ தான் நான் அவன் கூட உறவாட முடியும். ஆனால் பக்தியிலிருந்து நான் யோகத்துக்கு வந்துட்டேன், அந்த நொடியிலிருந்து வெளியே இருக்கிற இறைவன் இப்போ எனக்குள்ளே வந்துடுவான். அப்போ நான் இறைவனை எங்கே கும்பிட்றேன்? உள்ளுக்குள்ளே. இதுக்கு பேர் அகப்பூசை. இப்போ நம்ம பண்ணிக்கிற பூஜை எல்லாம் அகப்பூசை தான். அங்கே தீர்த்தம் எது, பூக்கள் எது அப்படின்னு சொன்னால் இந்த மூச்சு தான் எல்லாமே. இந்த மூச்சை கொண்டு தான் அங்கே இறைவனுக்கு தினம் தினம் அர்ச்சனை பண்ணுறோம், தினம் தினம் பூஜை பண்ணுறோம். புரியுதுங்களா? இவர் தாய்மானவன் சொல்லுவார், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், நீர் ஆடவாராய் பராபரமேன்றார். இறைவனை கூப்பிட்றாரு, என் நெஞ்சந்தாம்பா உனக்கு கோயில் வந்து உக்காரு, என் நினைவு தான் உனக்கு மனமுள்ள பொருள் வந்து உக்காருன்றாரு. அன்பே மஞ்சனே, உனக்கு தண்ணி ஊற்றுறது தெரியுமா, அது வேற ஒன்றும் இல்லை, என் மனசில் இருக்கிற அன்பு தான். அப்போ இது எல்லாம் எங்கே நடக்குது? வெளியே எங்கேயுமே நடக்கலை, எல்லாமே அகப்பூசை நடக்குது. இந்த அகப்பூசை தான் உள்ளுக்குள்ளே இறைவனை இருக்கிறதையும் காட்டி கொடுக்கும். வெளியே இறைவனை கும்பிட்ற வரைக்கும் வழக்கே கிடையாது. இதுதான் உண்மையான ஆன்மீகம். வெளியே கும்பிட்ற வரைக்கும் அது பக்தி. இந்த பக்தி உள்ளுக்குள்ளே உதயமாகணும். ஆனால் பக்தி அடிப்படை, அந்த அடிப்படை இல்லாமல் எந்த கட்டுமானமோ ஞானமோ யோகமோ உலகத்தில் கிடையாது. அந்த அடிப்படைக்கு மேலே கட்டணும். இதுதான் அடிப்படைன்னு அங்கேயே உட்காந்துன்னா பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி அகப்பூசை நல்லது தான். ஆத்மனம்.